உங்கள நிறைய பேருக்கு தெரியாது, நான் ஒரு பேக்கர். 2015ல வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணினேன், ரெசிபிஸ் ஷேர் பண்ணேன். 2017ல அதுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஸ்டேபிள் இன்கம் வரத்துக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. அந்த 5 வருஷத்துல போட்ட உழைப்பு தான் இப்போ எனக்கு கை கொடுக்குதுன்னு சொல்லுவேன். கடந்த 6 மாசமா ரெசிபிஸ் அப்டேட் பண்ணவே இல்லை. இன்ஸ்டா, யூடியூப், பின்ட்ரெஸ்ட் எதுலயுமே ஆக்டிவா இல்லை. ஆனாலும் கொஞ்சம் பாசிவ் இன்கம் வருது. ஆனா அதை அப்படியே விட முடியாதுல்ல. அதுதானே என்னோட பிரெட் அண்ட் பட்டர். கண்டினியூஸ் ஷிஃப்டிங்னால பேக்கிங் ரொம்ப தள்ளி போச்சு. என் ஒர்க் எதுவுமே நடக்கல. பட் நாட் எனிமோர். இன்னைக்கு ஃபைனலி பேக்கிங் பாக்ஸஸ் எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பாக்ஸஸை பார்க்கும்போது எங்கள் அம்மா வீட்டில் 11 படி கொலு வைப்போம். அதுதான் ஞாபகத்துக்கு வருது. பொம்மையெல்லாம் இப்படி தான் சுற்றி வச்சுருப்போம். வருஷம் 1-2 பொம்மை கண்டிப்பாக உடையும். இன்னைக்கு இந்த பேக்கிங் பிளேட்ஸில் 2 உடைஞ்சதை பார்த்ததும் எனக்கு அதே ஃபீலிங் தான் வந்துச்சு. அம்மா வீட்டு கொலு தான் ஞாபகம் வந்தது. இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு செட் பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் 2 பாக்ஸஸ் பாக்கி இருக்குது டு பி அன்பாக்ஸ்ட். அதை நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா அடுத்து நான் ஃப்ரெஷ் ஆகி குழந்தைல ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வர டைம் ஆகிடுது. பட் அதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணியே ஆகணும்ல. அண்ட் அந்த டைம்ல வேற என்ன புக்கு தான் படிச்சுட்டு இருக்கேன். என்னோட கரண்ட் ரீட் வந்து சார்டோ. இந்த புஸ்தகம் தான் படிச்சுட்டு இருக்கேன். உங்களோட கரண்ட் ரீட் என்னன்னு காமெண்ட்ல சொல்லுங்க.